ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மூவி டைமில் நம்ம பார்க்க போகிறது 3 தரமான த்ரில்லர் படங்கள் தான். 2 படம் வந்து மலையாளம், 1 கன்னடம். ஆனால் 3 படத்துக்கும் தமிழ் டப்பிங் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த படங்களுடைய டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த படங்களுடைய டவுன்லோட் லிங்க்கை வந்து டேரெக்டாக ஷேர் பண்ணி விடுறேன். டவுன்லோட் பண்ணி படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம். நான் எப்போதும் சொல்கிறேன் தான், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் சொல்கிற படங்கள்லாம் உங்கள் கண்ணில் படும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். சார், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படத்தோட பேர் சம்பவம் அத்தியாயம் 1. இந்த படம் ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ்லே வந்திருக்குது. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே போலீஸ் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த காரில் வந்து மோதி விழுந்துடுறாரு. அவர் வந்து சுடப்பட்டிருக்கிறாரு. அவருக்குள்ளே அந்த வாக்கி டாக்கி இருக்குல்ல, அவங்க இங்கே எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த வாக்கி டாக்கி ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா, சார், நாங்கள் வந்து திருடர்களை பிடிக்க வந்தோம். நான் வந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். என்னால் நகர முடியல. காலில் பயமாக அடிபட்டுருக்குது. நான் செத்துருன்னு பயமாக இருக்குது. வந்து எங்களை காப்பாற்றுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோன் காலில் காட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அந்த வாக்கி டாக்கில் வந்து பேசுகிறாரு. உடனே இங்கே இருக்கிற சில போலீஸ் வந்து போய் பார்ப்போம், பாவம் மனுஷன் வந்து உசுருக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு போனதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படம் சம்பவம் அத்தியாயம் 1ங்க. தரமான படம்ங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம் மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வேறு பாட்டுக்குள்ளே படம் வரும். இதுக்கு நான் சொன்னேன்னா இந்த படத்துடைய ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சுத்தரில் ஒரு மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு படம் பிடிக்கும். ஒரு தரமான த்ரில்லர் படம் தான். டீசெண்டாக ஃபேமிலியை போட்டு பார்க்கலாம். டைம் கிடச்சா போட்டு பாருங்கள். படத்தோட பேர் சம்பவம் அத்தியாயம் 1. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழே கிடைக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்தோட பேர் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். ஊருக்குள்ளே தொடர்ந்து கொலைகள் நடக்குதுங்க. அந்த கொலையெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் கொல்லப்படுறாங்க. யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோ கொலையாளி வந்து ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒரு டாக்டர் சொல்கிறாரு. அந்த சைக்கோவை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அது நம்ம ராட்சசன் படத்தில் எப்படி கண்டுபிடிப்பாங்க அதேமாரி தான். கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படம். ரொம்ப ரொம்ப சூப்பரான படங்க. த்ரில்லர், ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குற ஃபேன்ஸுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். யாரோ இருப்பா, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்டோரி இருக்குல்ல, அது ரொம்பவே சூப்பராக கொண்டு போனாங்க. முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு வந்து அமேசான் ப்ரைமில் தமிழ்லே கிடைக்குது. படத்தோட பேர் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூப்பரான படம். ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் வல்லது வஸ்தே கல்லன். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து காணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. 2 நாள் அந்த பொண்ணு செத்து போயிடுது. அந்த பொண்ணை கொன்னது யார் அப்படின்ற மாதிரி கொலை பண்ண அந்த பொண்ணுடைய அப்பா இருக்காங்களே, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் அது யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத அந்த கொலை பண்ணவங்களே வெளியே சொல்லணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள்லாம் இவர் பண்ணுறாரு. அது என்ன என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது என்னடா இது, கொலை பண்ணவங்கள காட்டிட்டாங்க, ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி ரொம்ப பரபரப்பாக போயிடுச்சு படம். உண்மையிலே சூப்பரான படம் தாங்க. ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒருத்தான படம் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் ஜீது ஜோசப் படம்ன்றதில் தாராளமாக நம்பி பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு வந்து அமேசான் ப்ரைமில் தமிழே கிடைக்குது. வலது வஸ்தை கல்லன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த 3 படங்களையும் பார்த்துட்டோம். இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. நிறைய பேய் படங்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அது என்னென்ன படங்கள்லாம் அப்படி பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் சில படங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பாய் பாய்.